Let's talk about Elon Musk. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி ஷிஹான் ஹசன், கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலிருந்து உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஈலான் மஸ்க் உலகின் முதல் தர பணக்காரர். இலங்கையில ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நாங்க சின்ன வயசுல நாங்க எல்லாரும் பில் கேட்ஸ் தான் உலகத்துல டொப் பணக்காரர்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் 58 பில்லியன்லேருந்து 61 பில்லியன் டாலர்ஸ் சம்பாதிக்கும் போது நாங்க உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் இவரை தொடவே ஏழாண்டு லெவல்ல இருக்கும் போது ஈலான் மஸ்க் என்ற ஒரு ஆள் வந்து அதுக்கு பிறகு ஜெஃப் பெசோஸ் அப்படின்ட்டு பில் கேட்ஸ் அந்த லிஸ்ட்லயே டாப் 10 லிஸ்ட்லயே இல்லைன்ற லெவலுக்கு இப்போது டெக் கம்பெனிஸ், அதுவும் மாடர்ன் ஏஐ கம்பெனிஸ் வளர்ச்சி வளர்ந்து கொண்டு போற காலத்துல ஸ்பேஸ் எக்ஸ் என்ற ஈலான் மஸ்க் கம்பெனி பப்ளிக் ஆக போனதுனால, ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு போனதுனால, அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணதுனால அதனூடாக ஈலான் மஸ்க் உலகத்துல முதலாவது ட்ரில்லியனேர், அதாவது 1000 பில்லியன் டாலர்கள் மேல சொத்துடைய முதல் மனிதர் என்ற இடத்துக்கு போயிருக்கிறார். இலான் மஸ்க் அந்த இடத்துக்கு போனன்றது வரலாற்றுல முதலாவதும், அடுத்தது இதுவரையில உலக வரலாற்றில் இந்த அளவு சொத்து சம்பாதித்திருக்கலாமா அல்லது இவ்வளவு நெட்வொர்க் உள்ள ஒரு ஆள் இருக்கலாமான்ற லெவலுக்கு பெரிய விஷயமாக பேசப்பட்டாலும், இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் சாதாரண மக்களுக்கு எதிராக சிஸ்டமேட்டிக்காக செய்யப்பட்டிருக்கிறதுனாலையும் இலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற கம்பெனி 700% அதுல இருக்கிற லாசஸ் போயிருக்கிறாலும் கூட அதுல வேல்யூவேஷன் வந்து $2 trillion மேல வேல்யூ பண்ணிருக்கிறதுனால இந்த சிஸ்டமே ரிக் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். இல்லைன்னா சிஸ்டமேட்டிக்கலி இது வந்து ஒரு லாபம் அடையாத ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட அபரிமிதமான வேல்யூவேஷன் என்று சொல்லி பல நிபுணர்கள் இப்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வைப்போம். நான் இலான் மஸ்கை பத்தி பேச ரெடி ஆகினது வந்து இன்னைக்கு இலான் மஸ்க் காசு இல்லைண்டா அவரோட காசு சம்பந்தமாக இருக்கிற அதே அல்ல. ஒரு சகோதரர் இலான் மஸ்க் தான் உலகத்திலேயே முதலாவது ட்ரில்லியன் என்று ஃபேஸ்புக்ல போட்டிருக்கும் போது இன்னும் 2-3 சகோதரர்கள் அதுக்கு கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. இலான் மஸ்க் இஸ் நாட் அ ரோல் மாடல், அவரை சொல்லிக்கொள்ள வேணாம், இது வந்து கேபிட்டலிஸ்டிக் சமூகத்திட ஒரு 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 பிரதிபிம்பம், இல்லைண்டா இது வந்து கேபிட்டலிசம் ஒரு அடிச்சுவடி அன்று வேறு இல்லை, எங்களுக்கு இஸ்லாம் இருக்குது, எங்களுக்கு மார்க்கம் இருக்குது, அது மட்டும் போதும், அது எல்லாத்தையும் விட பொறுமதியானது, எத்தனை பில்லியன் டாலர்ஸை விட பொறுமதியானதுன்னு சொல்றாங்க. சம்வாட் ட்ரூ, அதை நான் ஒத்துக்கொள்றேன். நாங்க மார்க்கத்தோட பிறந்திருக்கிறோம், அதனால எங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமாக இருக்கிற எங்களோட அறிவு மிக மிக முக்கியமானது. அது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு எங்களுக்கு ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா நாங்க இந்த பாக்குற விதம், இந்த ஹோல் சிஸ்டம் பாக்குற விதம் சரியான்னு சொன்னால் நான் கருதுவேன் இல்லைன்னு. ஏன்னா எங்களை சுத்தி சொல்லி வச்சிருக்கிறது என்னன்னா, நாங்க வந்து எங்களுக்கு மார்க்கம் இருக்கிறதுனால அல்லா தாரத்தை எடுத்துக்கொண்டு நாங்க நிம்மதியா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி தின்னுட்டு குடிச்சிட்டு இருந்தால் எங்களோட வாழ்க்கையை சுபிச்சமானது, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நிம்மதியை தான் டார்கெட் பண்றோம், காசை டார்கெட் பண்றது இல்லைன்னு சொல்லி எங்களோட சமூகம் சோம்பேறிகளாக இருக்கிறதுக்கு எங்களோட சமூகத்துல இருக்கிற சிஸ்டம் அவ்வளவையும் நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறதாக நான் கருதுறேன். அதாவது ரசூலுல்லாவை பத்தி எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறது எப்படின்னா, ரசூலுல்லா வந்து ஒட்டு போட்ட ஆடைகளுடன் மிகவும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு, இப்படித்தான் நாங்க வாழணும், உமர் ரலியல்லாஹு இப்படி வாழ்ந்தாரு அப்படின்ட்டு எங்கட சமூகத்துல இருக்கிற தலைவர்கள், அதாவது நாங்க வழிநடாத்தப்படணும்னு சொல்ற எங்க ரசூலுல்லாவும் புனித சஹாபாக்களும் சேர்ந்து செஞ்ச வேலைகளை அவர்கள் சுய விருப்பத்தோடு அவர்களுக்கு இருந்த சொத்துக்களை விட்டு கொடுத்தது, அந்த ஆட்சிக்காக விட்டு கொடுத்தது என்றத மறைச்சி என்ன செய்யறேன்னா, அவங்க எல்லாம் இப்படி ஒட்டு போட்ட ஆடைகளுடன் பிச்சைக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள், அதனால நாங்களும் அது மாதிரிதான் இருக்கணும், நாங்க எளிமையா இருக்கணும், ஏழ்மையா இருக்கணும்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்றாங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே. ரசூலுல்லா வந்து ஷாம் தேசத்துக்கும் யமன் தேசத்துக்கும் போன பிசினஸ் பண்ணினன்றது வந்து எல்லாரும் சொல்லி நாங்க சும்மா ஜஸ்ட் பிசினஸ் பண்றேன்னு தான் நினைச்சு கொண்டு இருக்கிறது எல்லாருமே. அவர்கள் அந்த காலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணின ஒரு டாப் லெவல் எக்ஸ்போர்ட் பிசினஸ்மேன் யாரும் இன்டர்பிரேட் பண்றது இல்லை, அதை யாரும் அப்படி கருத்து கொடுக்கறது இல்லை. அதே நேரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டுங்க, எனக்கு சந்தையை மட்டும் காட்டுங்க, நான் சம்பாரிச்சு காட்டுறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்திருக்கிறேன்னு சொன்னா, நான் வந்து மார்க்கம் பேசல, பட் எனக்கு எந்த மார்க்க அறிஞர்கள் எனக்கு படிப்பிச்சதை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணி கொள்றேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பாரிச்ச சொத்துக்கள் அளவு எவ்வளவுன்னு சொன்னா, மற்ற எல்லாரும் வந்து சொர்க்கம் போனதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்
கடைசியாக தவண்டு தவண்டு வருவாங்க சொர்க்கத்துக்கு. என்ன அவருடைய சொத்துக்களுக்கு கணக்கு காட்டுறதுக்கு அவருக்கு அவ்வளவு டைம் போகும் என்று சொல்றாங்க. அப்ப இதுல அர்த்தம் என்னன்னா, அடுத்தது மிக ஃபேமஸான எக்ஸாம்பிள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரூமாவுடைய கிணற்றை வாங்குறதுக்கு 40,000 திர்ஹம் கொடுத்து ரூமாவோட கிணற்றை வாங்கினது. அப்ப அதுல இந்த ரூமான்ற கிணத்தை அவர் ஒரு யஹூதி, அந்த யஹூதியோட கிணத்தை வாங்குற சஹாபிக்கு நான் வந்து சொர்க்கத்துல ஒரு வீடு நிச்சயம் பண்றேன் ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும், அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 40,000 திர்ஹம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கினது, அந்த கிணறை வாங்கினதாகவும் நாங்க ஹதீஸ்ல பாக்குறோம். இது எல்லாத்துலயும் ஒரு விஷயம் விளங்குது என்னன்னா, நாங்க வந்து காசு சம்பாதிக்காத ஏழ்மையான இயலாமையான சமூகமாக நாங்க இருக்கையில் வரலாற்றுல. அப்ப நாங்க வந்து எங்கட இயலாமைய, எங்களுடைய கையாலாகாத தனத்தை ஜஸ்டிஃபை பண்ணி கொடுறது, அது சரின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, அழகாக படிச்சு ஷேப்பாக மௌத்தா போறதுக்கு, நாங்க ஏதோ ஒரு பதவியோட மௌத்தா போறதுக்கு நாங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இதுல நாங்க காத்திரமான எந்த ஒரு விஷயத்தையும் சொத்து ஈற்றத்துக்கான, பொருள் ஈற்றத்துக்கான காத்திரமான வேலைகளை நாங்க செய்யறதுக்கு தயாராகிறோம். இதுல இன்றைக்கு இருக்கிற செட்டப்ல எங்கட சமூகத்துலதான், அதாவது எங்கட தமிழ் பேசும் எஸ்பெஷலி முஸ்லீம் சமூகத்துலதான் ஸ்டார்ட் அப் கல்ச்சர், பிசினஸ் கல்ச்சர்ன்றது நல்லாவே குறைஞ்சு கொண்டு போகுது. இலங்கைக்கு ட்ரேடர்ஸாக வந்தேன்னு சொல்றேன் நாங்க, அதாவது வியாபாரிகளாக வந்தேன்னு சொல்றேன் நாங்க. இன்றைக்கு சின்ன எங்கேயாவது ஒரு ஈஸியான பிசினஸ் செஞ்சுட்டு ஷேப்பாக போறன்றாக்கள் இல்லாம ப்ராப்பராக பில்ட் பண்ணி சொத்து பில்ட் பண்றதுக்கான வேலைகளை செய்யறோம். இல்லை நாங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமே தவிர, இப்ப படிக்கிறோம் தான், ஆனா படிச்சுட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி டே படிக்காத ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்யற ஆக்களாக மாறுறோமே ஒழிய, நாங்க படிச்சாக்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குன்ற அந்த செட்டப்பை மாத்திரம் இல்லை. நான் வந்து 2019 கேரளாவுக்கு போயிருந்தேன். கேரளாவில் ஒரு 2000 பிசினஸ் பீப்புளை நான் மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுல எனக்கு விளங்கின ஒரு விஷயம் தான் என்னன்னா, கேரளாவில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியாக்கள் வரையில எல்லாருக்குமே தலையில ஏற்றி வச்சிருக்கிறது, இல்லாட்டி அவங்க சமூகம் அதை செய்து மலபார் வியாபாரிகள் சொல்லுவாங்க, அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த வியாபார கல்ச்சர் வந்து இவங்கள்ட்டையும் இருக்கிறத நான் பாக்குறேன். அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்கள வந்து ட்ரேட்ஸ் இல்லாட்டி பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லி அவங்கள பிசினஸை படிக்கிறதுலயே ஊக்குவிக்கிறாங்க. இதால வர அட்வான்டேஜ் தான் என்னென்ன, அட் தி எண்ட் ஆஃப் த டே பிள்ளைகள் எல்லாரும் அடுத்தவர்களுக்கு வேலை செய்யறன்றதை விடுத்து, அடுத்தவர்கள்ட்ட வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து என்ன சொந்த ஒரு பொருளீட்டும் ஒரு முதலீட்டு எப்படி செய்யறன்றதை தான் யோசிக்கிறாங்க. எங்கட சமூகத்துல, இலங்கை சமூகத்துல எஸ்பெஷலி நாங்க எப்பவுமே அடிமட்ட சமூகமாக, இல்லண்டா கையேந்திர சமூகமாக, எங்களோட உரிமைகளுக்காக மன்றாடி கேட்கிற சமூகமாக, ஐயா எங்களுக்கு தாங்க ஐயாடி கேட்கிற சமூகமாகத்தான் இருக்கிறோமே தவிர, நாங்க ஸ்ட்ராங் ஆகணும், நாங்க பொருளாதார ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஸ்ட்ராங் ஆகணும்னு யோசிக்கிறோம். இல்லை இந்த மனப்பாங்கு, இந்த தாழ்வு மனப்பாங்கு, அல்லது நாங்க கீழே இருந்து கேட்கணும்ன்ற மனப்பாங்கு வந்து மாறாத விடத்து எங்களோட சமூகத்தை மாற்ற இயலாது. அந்த வகையில இந்த மெசேஜ் வெரி சிம்பிள். நாங்க இலோன் மஸ்கையோ இல்லாட்டி உலகத்தில் இருக்கிற பில்லியனேஸையோ பார்க்கும் போது நாங்க பாக்குறது வந்து காசு, அதாவது மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் தான் நாங்க பாக்குறோம். அதாவது காசு தான் அவ்வளவு சைத்தானியத்துக்குமான அடிப்படை என்று எங்களை பார்க்க வச்சிருக்கு. அப்படி அல்ல. காசு எங்கட சமூகத்துல தலையெழுத்த மாற்றக்கூடிய ஆயுதம், எங்கட சமூகத்துக்கு துணை நிற்கக்கூடிய ஆயுதம். அதுவே அடுத்த பக்கம் தான் வறுமை குஃபருக்கு இட்டு செல்லும். அதாவது எங்க சமூகத்துல இன்னைக்கு 24.9% ஆட்கள் வறுமையோட வாழ்றாங்க. இது அடிப்படை காரணம் ஜகாத் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாம இருக்கலாம், சதகாக்கள் சரியாக போய் சேராம இருக்கலாம். எல்லாத்தையும் விட எங்கட பொருள் ஈட்டும் மனப்பாங்கு, நாங்க சம்பாதிக்கணுன்ற மனப்பாங்கு மிக குறைவாக இருக்கிறது. இதைத்தான் நான் அடிப்படையான காரணமாக பார்க்கிறேன். எனவே சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மெசேஜ் இதுதான். நாங்க ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆகிறது, பொருள் ஈட்டுறது, சல்லிக்காரன் ஆகிறது என்றது எங்கட கோல்ஸ்ல மிக முக்கியமான ஒரு கோலாக இருக்கணும். அதாவது சல்லிக்காரன் ஆகிறோன்னே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மார்க்கத்தையும் விட்டுட்டு சல்லிக்காரன் ஆகிறது இல்லை. மார்க்கத்தோடு இருக்கிற காசு சம்பாதிக்கிற வழிகளை பார்க்கணும். இதுக்குத்தான் வெளிநாடுகளுக்கு போகணும், இதுக்குத்தான் வெளியில எக்ஸ்பீரியன்சஸ் எடுக்கணும், வெளியில படிக்கணும். இது எல்லாத்தையும் நான் மிகவும் உறுதியாக ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொருள் ஈட்டுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? இந்த காலத்துல பொருளாதாரம், காசு சம்பாதிக்கிறது, உழைக்கிறன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? முயற்சி செஞ்சால் பொருள் ஈட்டுன்றது கட்டாயம் செய்யலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி ஷிஹாப் ஹசன், கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலிருந்து.